மழையும் கடல் நீரின் தூய்மையும். மேகம் கடல் நீரை குறைத்து மீண்டும் அக்கடலில் மழை பெய்யாவிட்டால் பெரிய கடலும் தன்னுடைய தன்மையில் குறைந்துவிடும். கடல் நீர் ஏன் உப்பு கரிக்கிறது? மழை பெய்யும்போது காற்றிலுள்ள கரியமில வாயுடன் கலந்து கார்பாலிக் அமிலமாக மாறுகிறது. இது பாறைகளை உடைத்து புவியின் மேற்பரப்பில் உள்ள தாது உப்புக்களை கரைத்து கொண்டு ஆற்று நீரின் வழியாக கடலுக்கு சென்று சேருகிறது. கடல்வாழ் உயிரினங்கள் இவற்றை ஓரளவே பயன்படுத்துகின்றன. இவற்றில் சோடியமும் குளோரினும் இணைந்து உப்பாக மாறுகிறது. ஆகவே சுத்தமான நீரை விட கடல் நீர் 35 மடங்கு தூய்மை கெட்டு விடுகிறது. கடும் வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாக சென்று விடுவதால் கடல் நீரில் உப்புக்கள் மிகுதியாகிவிடும். கடல் நீரின் தன்மை மாறிவிடும். மீண்டும் மழை பெய்தால்தான் கடல் நீர் முன்பிருந்த சமநிலை அடையும். இந்த குறளில் இவ்வளவு அறிவியல் கருத்துக்கள் அடங்கியுள்ளன பார்த்தீர்களா? இந்த உண்மையைத்தான் வள்ளுவர் அழகாக 2 வரி கவிதையில் எழுதியுள்ளார். நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் என வான் சிறப்பு அதிகாரத்தில் எடுத்துரைத்துள்ளார்.